முதலில் நான் பாருங்க, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சங்கீதைகள். வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சங்கீதைகள். இரண்டாவது வினா, மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குரு பாஞ்சாலம். மேல் கங்கை சமவெளி பகுதி குரு பாஞ்சாலம். மூன்றாவது வினா, இசை பாடல்களாக அமைந்த டேஸ் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சாமவேதம். இசை பாடல்களாக அமைந்த சாமவேதம் இந்திய இசை மரபின் அடித்தளமாக கருதப்படுகிறது. நாலாவது வினா, சத்தியமேவே ஜெயதே என்ற சொற்றொடர் டேஸ் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முண்டக உபநிதம். ஐந்தாவது வினா, எந்த இணை சரியானது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியானது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாருத் வலிமையின் கடவுள். ஆறாவது வினா, ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஒரு முக்கியமான வினா. ஆண்ட்ரூ ஜாகரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆதிச்சநல்லூர். ஏழாவது வினா, பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும்? பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சமணம். எட்டாவது வினா, செல்வமிக்க நில உரிமையாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிரகபதி. ஒன்பதாவது வினா, வேளாண் நிலத்தின் மீதான வரி எது? ஒரு முக்கியமான வினா. வேளாண் நிலத்தின் மீதான வரி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பலி. பத்தாவது வினா, சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? சமண மதத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிஷபர். 11வது வினா, பௌத்த மத ஆவணங்களின்படி ஆசீவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நந்தவாச்சா. 12வது வினா, திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாலி. 13வது வினா, கிபி 470 வஜ்ரநதி என்பவரால் தமிழ்நாட்டில் திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை. 14வது வினா, 4வது பௌத்த சங்கம் நடைபெற்ற இடம் எது? அதாவது கனிஷ்கர் காலத்தில். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காஷ்மீர். 4வது பௌத்த சங்கம் காஷ்மீரில் கனிஷ்கர் நடத்தியிருப்பார். 15வது வினா, சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்வேதம்பர்கள். 16வது வினா, கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர்? கௌதம புத்தரை சந்தித்த பேரரசர்? சரியான விடை ஆப்ஷன் பி அஜாத் சத்ரு. 17வது வினா, டேஸ் நல நிர்வாகம் பற்றிய வழிகாட்டும் நூலாகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம். 18வது வினா, சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? சந்திரகுப்தரின் அரசவையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இண்டிகா. இந்த இண்டிகா என்ற நூல் எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனீஸ்.
19வது வினா குஜராத்தில் கிர்னார் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஜூனாகத் கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 130 முதல் 150 வரை. 20வது வினா அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தனநந்தர். 21வது வினா மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்று எது? மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்று எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாவம்சம். இந்த மகாவம்சம் நூல் இலங்கையில் கிடைத்த நூல். இது பாலி மொழி எழுதப்பட்ட வரலாற்று நூலாகும். முக்கியமானது பார்த்துங்க. 22வது வினா கௌடல்யர் எழுதிய நூல் எது? கௌடல்யர் எழுதிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம். 23வது வினா விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சாணக்கியர். விஷ்ணுகுப்தர் என்று அழைக்கப்பட்டவர் சாணக்கியர். 24வது வினா ஹதிகும்பா கல்வெட்டு எந்த பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது? ஹதிகும்பா கல்வெட்டு எந்த பேரரசை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நந்தர்கள். 25வது வினா அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாணினி. அஷ்டத்தியாயி என்ற இலக்கிய நூல் எழுதியவர் பாணினி. கடைசி வினா முதல் நந்த அரசர் யார்? முதல் நந்த அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மகாபத்ம நந்தர். இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1835. 2வது வினா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏஓ ஹியூம். 3வது வினா கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார். 4வது வினா தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். இவங்க எந்த ஆண்டு தொடங்குவாங்கன்னா 1916 செப்டம்பர் மாதம். திலகர் 1916 ஏப்ரல் மாதம். 5வது வினா 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஸ்லிம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. 6வது வினா இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வேலண்டைன் சிரோலி. இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி. 7வது வினா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லாலா லஜபதி ராய். எந்த ஆண்டு நடந்திருக்குன்னா 1920 அக்டோபர் 30. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். எந்த ஆண்டு நடந்திருக்குன்னா 1920 அக்டோபர் 30. 8வது வினா சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி
அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. 9வது வினா இந்தியாவின் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 31, 1929. அதை ராவி நதிக்கரையில் எப்போ ஏற்றுவாங்கன்னா 1930 ஜனவரி 26. 10வது வினா பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்ட் டயர் என்பது தவறானது. பாக்கியெல்லாம் சரியானது. பாருங்க, தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர், சுயமரியாதை இயக்கம் பெரியார், சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம். 11வது வினா கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 12வது வினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1925. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925. 13வது வினா 64 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜதீந்திரநாத் தாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் கொலை வழக்கு என்ற 2வது லாகூர் சதி வழக்கில் சிறையின் மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கை ஆகியவற்றை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். அதனால இறந்துருவார். 14வது வினா முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1854. 15வது வினா முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரசீகம். 16வது வினா லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சையது அமீர் அலி. 17வது வினா எப்போது முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 16, 1946. 18வது வினா கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லின் லித்கோ பிரபு. கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1942 மார்ச் 22. முக்கியமானது 1942 மார்ச் 22. யாருடைய காலத்தில் வந்திருக்குன்னா லின் லித்கோ பிரபு. 19வது வினா இந்திய தேசிய ராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 20வது வினா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லின் லித்கோ பிரபு. 21வது வினா 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு. 22வது வினா இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி. 23வது வினா பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ பாருங்க, ஆகஸ்ட் நன்கொடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1940. தனிநபர் சத்தியாகிரகம் அக்டோபர் 17, 1940. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945. நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16. அப்போ 3, 4, 1, 2 என்பது தான் சரியான விடை. 24வது வினா அரசமைப்பு நிர்ணய சபையின்
குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 அன்று ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்பு குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தார். அது எப்போ நடைமுறைக்கு வரும் பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. முக்கியமானது 1947 ஜனவரி 22. 25வது நான் பாருங்க, அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நவம்பர் 26, 1949. நண்பர்களே, இனி நம்ம 12ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.